JCA Ranipet Power City online training program, Living Ethics online training program is hereby called to order. Next, JCA Creed. We believe that faith in God gives meaning and purpose to human life, that the brotherhood of man transcends the sovereignty of nations, that economic justice can best be won by free men through free enterprise, that government should be of laws rather than that of men, that earth's great treasure lies in human personality, and that service to humanity is the best work of life. Thank you. On behalf of JCA Ranipet Power City, we welcome members, past presidents, and all participants to the JCA Ranipet Power City Living Ethics online training program. Living Ethics online training program is conducted daily at 8:15 p.m. sharp. Zoom ID is 2025-365-815 and password is 2025. Now today, for this program, along with us, Madam Saudambika Madam is there. Madam, we welcome you. So please take us on the topic of warmth of friendliness. And now we hand over the floor to you, Madam. You can start with the introduction about yourself and you can take us to this session. Thank you, Madam. Yes, good evening, everyone. I'm Saudambika Lesritika. I'm a counseling psychologist and a motivational speaker. Actually, ஸ்டெரிகோன்னு ஒரு கம்பெனி வந்து ஒரு 10 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கேன். 8 to 9 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் சிவகாசி பேஸ்டு பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னாலும் சிவகாசி, விருதுநகர் இந்த சைடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கார்பரேட் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு கன்சல்டன்டா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல கன்சல்டன்டா கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன் நிறைய பேத்துக்கு. 2 ஹாஸ்பிட்டல்ல கன்சல்டன்டா ஒர்க் பண்றேன். அண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் ஹோம்ஸ்லயுமே எம்ப்ளாயீஸ்க்கும் கவுன்சிலிங் கொடுக்குறேன். எல்லாருக்குமே கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன். திஸ் ஆர் ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் அபவுட் மீ. அண்ட் தமிழா கார்த்திக் சார் வந்து என்ன இங்க ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ தமிழா கார்த்திக் சார் ஃபார் ரெஃபரிங் மீ. தேங்க்யூ சார். திஸ் ஆர் ஸ்மால் இன்ட்ரோ அபவுட் மீ. எஸ் சார், 1 second சார். Yes, ma'am. சாரி சார், ஒரு பேபி இருந்தாங்க, ஸோ அதனால டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. Okay, madam. Please proceed, madam. எஸ், பிபிடி கொடுத்திருந்தேன் சார். பிபிடி போடலாமா சார்? Sir, host, sir. Madam, may I know யாருக்கு PPT அனுப்புறீங்களா? Can I know it, madam, or you can share it? ஓகே சார், நேற்று செந்தில் சார் கால் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் சார். கன்ஃபார்மா தெரியல, நேம் தெரியலையே சார். ஓகே மேடம். நான் ஒரு நிமிஷம் சார், நான் உங்களோட டிபி வேணா காட்டுறேன். உங்க கால் பண்ணியிருந்தாங்க சார். இந்த சாருக்கு அனுப்பிடுங்க சார். சொல்லுங்க சார் மேடம். உங்ககிட்ட அந்த பிபிடி ஷேர் பண்ண ப்ரொவிஷன் இருக்குதா மேடம்? ஐபேட்ல இல்ல சார், போன்ல தான் வச்சிருக்கேன். சரி சார், அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். சார் வந்தாருன்னா அப்படியே போன் பண்ணுவோம் சார். சரி மேடம். ஓகே. எஸ். ஸோ இப்போ நம்ம கூட ஒரு 8% இருக்காங்க, 7% இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு கொஸ்டின்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன? வாட் இஸ் மீன் பை ஃப்ரெண்ட்ஷிப்? எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கலாம், ஆன்சர் சொல்லலாம். எஸ். You know answers? Easy question then. What is friendship? And interact with madam. Yes. In case of any difficulty, please raise your hand and unmute. Yes. Okay. Abhi continue பண்ணுவோம். Friendship அப்படினா friendship is the only thing. அது மட்டும் தான் நம்ம வாலண்டியரா ஒரு ஆளை செலக்ட் பண்றோம். எஸ், சூப்பர் சார். திருக்குமரன் சார் ஷேரிங் டுகெதர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சூப்பர் சார்.
எஸ், வேற ஆன்சர்ஸ் எதுவும் வருதா? எஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் த ஒன்லி திங். அது வந்து நம்ம வாலண்டியரா ஒரு விஷயத்த செலக்ட் பண்றோம். நம்ம வந்து வி ஒன்ட் சி கலர் பார்க்க மாட்டோம், ரேசிசம் பார்க்க மாட்டோம், கேஸ்ட் பார்க்க மாட்டோம், யாருன்னே தெரியாது. பட் தென் வி வில் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் பாண்டிங். எஸ். ஸோ வி ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் பாண்டிங். ஸோ அந்த விஷயத்த அது பண்றது தான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் இட்ஸ் அ லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப். அதுல ஒரு மியூச்சுவல் கேர் இருக்கும், ட்ரஸ்ட் இருக்கும், சப்போர்ட் இருக்கும். இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு ஷேரிங் இருக்கும். ஒரு பார்ட் ஆஃப் ஷேரிங்னு ஒரு சார் சொல்லியிருக்காங்க, ஜெயக்குமாரன் சார் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேரிங்கோட சேர்ந்ததுதான் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, இப்போ என்னோட கொஸ்டின் என்ன, ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டா நீங்க யார சொல்வீங்க? ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட்? With whom we can share and சார் கம் அகைன், எனக்கு புரியல சார். எஸ், ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டா யாரோடைய நேம் சொல்லாமா உங்களுக்கு டக்குன்னு இவங்க தான் எனக்கு தோணுச்சு, இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி? ஓகே, சரி, எல்லாருக்கும் மனசுல ஒரு ஃப்ரெண்ட் ஞாபகம் வந்திருக்கலாம். டக்குன்னு தோணி இருக்கும் இவங்க என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி தோணி இருக்கும். ஒரு நேம் இருக்கும். அண்ட் அவங்க வந்து லைஃப் லாங் ஓகே. ஓகே. ஸோ நமக்கு லைஃப் லாங் நமக்கு ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க, சின்ன வயசுல இருந்து கூட இருந்திருப்பாங்க, ஏன் இப்போ கூட நம்ம வந்தவங்களா இருப்பாங்க, நெய்பரா இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருந்திருப்பாங்க. ஸோ ஏன் அவங்கள நம்ம ஃப்ரெண்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம என்ன ஆன்சர் சொல்லலாம்? ஏதோ ஒரு பர்டிகுலர் பர்சன் வச்சுக்கீங்க, இப்போ கன்சிடர் சொடாம்ஜா இஸ் யர் ஃப்ரெண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா எதுக்கு அவங்கள நீங்க ஃப்ரெண்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவீங்க? எனி ஆன்சர்ஸ் ஃபார் திஸ் கொஸ்டின்? இஸ் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, குட், சூப்பர் சார். ஸ்ரீகாந்த் சார் சூப்பர். வேற ஆன்சர்ஸ்? எஸ். ஓகே, நம்மளோட சப்போர்ட் கொடுப்பாங்க. எஸ் சார். நம்மளோட ஃபீலிங்கும் அவங்க ஃபீலிங்கும் டுகெதர் அது மேட்ச் ஆகும், மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். சூப்பர். வேவ் லென்த் மேட்ச் ஆகுது, வேவ் லென்த்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த மாதிரி சார் சொல்றாங்க. ஜெயக்குமார் சார் சூப்பர் சார். எஸ், நம்மளோட ஃபீலிங்ஸோ அவங்க ஃபீலிங்ஸோ ஒண்ணு போல இருந்திருக்கும், சில நாள் டக்குன்னு நம்ம ஃப்ரெண்ட் ஆயிருப்போம். ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கும். சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நிறைய மூவிஸ் பார்த்திருக்கோம் தெரியுமா? பாசன்ற பாஸ்கரன் பார்த்திருப்போம். அதுல சந்தானமும் ஆரியாவும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த வந்து சேர்ந்து செஞ்சு சக்சஸ் பண்றதுக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் ஹெல்ப்பா இருக்கட்டும், எமோஷனல் சப்போர்ட்டா இருக்கட்டும், இந்த எல்லா விஷயத்துக்கும் கொடுத்திருப்பாங்க. தென் நிறைய பேர் தளபதி படம் பார்த்திருக்கீங்களா? மம்முட்டி அண்ட் ரஜினி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்னு எடுத்துக்கிட்டா நிறைய பேர் நிறைய படத்துல ஃப்ரெண்ட்ஷிப் வரும். ஈவன் கேர்ள் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி நமக்கு ஒட்டா மாதவனும் ஒன்னு ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க, ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ ரைட் நவ் நம்ம பை பிரசன்ட் பார்த்தது மெய்யழகன் ஒரு படம் பார்த்திருப்போம். ஒரு கியூட் ஃப்ரெண்ட்ஷிப். சின்ன வயசுல ஏதோ அவங்கள பார்த்து அட்மையர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நம்ம என்ன நினைச்சாலும் செய்வோம். ஈவன் ஃபேமிலிக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ அதுல எல்லாம் ஒரு பாலிடிக்ஸ் ஓடும். இப்போ ஃபேமிலிக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் ஓடும், கார்பரேட் நம்ம ஒர்க் பண்ற பிளேஸ்ல ஒரு பாலிடிக்ஸ் ஓடும், ஒரு கம்யூனிட்டியில இருந்தாலே பாலிடிக்ஸ் வரும். பட் தென் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல மட்டும்தான் ஒரு பாலிடிக்ஸ் இல்லாம ஒரு பியூரான ட்ரூவான ஒரு சோல்ஃபுல்லான ஒரு லவ் இருக்கும். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஃப்ரெண்ட்ஷிப் ஒண்ணு மட்டும் தான் சூஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம். அண்ட் அது அவங்க கூட ஃப்ரெண்டா இருங்கன்னு நம்ம சொல்லியிருக்கவே மாட்டோம். அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளால செலக்ட் பண்ண முடிஞ்ச ஒரே ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஈவன் லவ் கூட நம்ம என்ன சொல்வோம்னா இட் வாஸ் டிசைன்ட் இன் ஹெவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டிசைன் அண்ட் டெசிக்னேட்டட் இன் த ஹெவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரதர் இந்த இதுல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மட்டுமே நம்ம வாலண்டியராவே ஒரு ஆளை போய் சூஸ் பண்ணி அவங்கள பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்படிலாம் நம்மள யாரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, இவங்க கூட ஃப்ரெண்டா இருன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு இருக்கிறதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து வாலண்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்புறம் ரெசிப்ரோசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லைஃப் இஸ் ஆல் அபவுட் கிவ் அண்ட் டேக். ஃப்ரெண்ட்ஷிப்ல நிறைய கொடுப்போம் அண்ட் எடுத்துக்குவோம். கரெக்டா? எஸ், நிறைய கொடுப்போம், நிறைய எடுத்துக்குவோம். அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட் வந்து சின்னதா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எஸ் சும்மா பண்ணுடா, அது ஒன்றும் பெருசா இருக்காது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வேர்ட் வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயத்த ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்துருக்கும். எஸ். ஓகே. ஓகே சார். சோ நமக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்துருக்கோம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து. சோ அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு
ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டா இருக்கும். இது வந்து ரெசிப்ரோகேட்டிவ்னு சொல்லுவோம். வாட் யூ கிவ் யூ வில் டேக் இட் பேக் அப்படின்னு சொல்லுவோம். சோ நம்ம குடுக்கறது எல்லாமே என்ன குடுக்குறோமோ கண்டிப்பா நமக்கு ஒண்ணு கிடைக்கும். நம்ம பல பேத்துக்கு அப்படி இருந்திருப்போம். நம்ம ஒரு விஷயம் குடுக்கறதா இருக்கட்டும், நம்ம சொல்றதா இருக்கட்டும், நம்ம செய்யற விஷயங்கள் வந்து 1 செகண்ட் சார். Madam, I'm trying to share the PPT, madam. ஓகே. Seven weather issue இருக்கு. I'm just trying, madam. ஓகே. ஷூர். சரி, எனக்கு ஒரு நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க பிபிடி. அந்த நம்பருக்கு ஷேர் பண்ணிடுறியா சார்? எனக்கு வாட்ஸ்அப்ல அது ஷேர் பண்ணுங்க மேடம். அதான் ஒரு நிமிஷம் சார். ஷேர் பண்ணிட்டேன் சார், நீங்க பாத்துக்கோங்க சார். எஸ் கன்வே பண்ணலாம்ல சார்? எஸ், ரெசிப்ரோகேட்டிவா இருக்கும்னு சொல்லியிருக்கோம், வாலண்டரி சொல்லியிருக்கோம், தென் ரெசிப்ரோசிட்டின்னு சொல்லியிருக்கோம். கிவ் அண்ட் டேக், லைஃப் இஸ் ஆல் அபவுட் கிவ் அண்ட் டேக். நிறைய எவ்வளவு விஷயம் கொடுக்குறோமோ இதுதான் உலக நீதின்னு கூட சொல்லலாம். ஈவன் நம்ம மகாபாரதத்துல கூட நம்ம சொல்லுவோம், த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அர்ஜுனனுக்கும் தென் கிருஷ்ணருக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப். சோ ஃப்ரெண்டுக்காண்டி என்னன்னாலும் அவங்க செய்யறதுக்கு ரெடியா இருந்தாங்க. கரெக்டான நீதி நேர்மையோடயே இருந்துட்டும் அந்த ஃப்ரெண்டுக்காண்டி என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட், எமோஷனலி, பிசிக்கலி, மென்டலி எல்லா சப்போர்ட்டும் கொடுக்கறதா இருந்துச்சு. சோ அதுதான் கிவ் அண்ட் டேக். லைஃப் இஸ் ஆல் அபவுட் கிவ் அண்ட் டேக். எல்லாமே கொடுத்து வாங்குறதா இருக்கும். தென் எமோஷனல் சப்போர்ட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். எமோஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்சுவலி இந்த எமோஷன் அப்படின்னு பத்தி பேசணும்னா இட்ஸ் அ பிக்கஸ்ட் டாபிக். நாங்க சைக்காலஜில ஒரு விஷயம் சொல்லுவோம், ஒவ்வொரு எமோஷனும் நம்மளை விட்டு மாறுறதுக்கு 7 செகண்ட்ஸ் போதும் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், ஜஸ்ட் 7 செகண்ட்ஸ்ல நம்மளோட எமோஷன்ஸ் மாறும். எமோஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம ஹவு வி ஆர் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம் சில விஷயம் நேரம், சேடா ஃபீல் பண்ணுவோம், ஹோமா ஃபீல் பண்ணுவோம், தென் டிஸ்கைஸ்ன்னு சொல்லுவோம், ரொம்ப எரிச்சலா ஃபீல் பண்ணுவோம், தென் வேற என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு 8 பேசிக் ஃபீலிங்ஸ் இருக்கு. இந்த ஃபீலிங் எல்லாம் அடுத்த செகண்ட் மாத்துறதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு பவர் இருக்கு. எக்ஸாம்பிள், நம்ம நடந்து போய்கிட்டே இருப்போம், டக்குன்னு கீழே விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு மாதிரி அசிங்கமான ஒரு உணர்வு வந்துடும். ஐயோ என்னடா நம்ம விழுந்துட்டோமே, யாரும் நம்மள பாத்துட்டாங்களா அப்படின்னு இருக்கும். அந்த டைம் நம்ம ஃப்ரெண்டு கூட இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சிரிச்சிட்டாங்கன்னா அந்த ஃபீலிங்கே நமக்கு மாறிடும். அது ஒரு காமிக்கல் சிச்சுவேஷனா மாறிடும். எஸ், எமோஷனல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் நாட் அபவுட், திஸ் இஸ் நாட் அன் எமோஷனல் சப்போர்ட், ஐ வில் மேக் இட் கிளியர். But then it's a kind of emotions. Friends கூட இருக்கிறப்போ we will have only the positive emotions, the happy emotions. Happy hormones segregate ஆகிட்டே இருக்கும், oxytocins அப்படின்னு சொல்லுவோம். So that will be segregated more things. So இந்த emotionally எவ்வளவு நமக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ட் ஈவன் நம்ம கவலையோட இருக்கிறப்போ நம்ம ஃப்ரெண்டு சொல்ற ஒரு வார்த்தை, இருக்கட்டும் நான் பாத்துக்கலாம், வா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். நம்ம பல நாள் நம்மளோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் அவர் கரியர் அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்கும். அது எஸ்பெஷலி ஜென்ஸுக்கு நிறைய விஷயம் வந்து அவங்க பினான்சியலி சப்போர்ட் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்பெல்லாம், வா நம்ம போய் ஒரு விஷயம் இந்த டீ கடையில நின்று பேசுவோம் அப்படின்னு சொல்றப்போ ஒரு கைண்ட் ஆஃப் பாண்டிங் கொடுத்துருக்கோம். அந்த பாண்டிங் வந்து அவங்களுக்கு அன்ரீப்ளேசபிளா இருக்கும். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம கோவிட்ல இருந்தப்பதான் இந்த ஜூம் இந்த இது எல்லாமே நமக்கு வந்துச்சு. அந்த டைம் நம்மள எல்லாம் ஸ்டே கனெக்டடா இருக்க வச்சது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு தான் சொல்லலாம். எஸ், அப்போ வந்து இந்த லேடிஸ் வந்து ரொம்பவே வீக் ஆயிட்டு இருந்தப்போ ஜென்ஸ் அதை விட ரொம்ப வீக் ஆனாங்க. ஏன் வீக் ஆனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அந்நியாரம் வந்து தே ஹாவ் சம் வாட் ரொம்ப வீக் ஆனப்போ தே ஹாவ் சம் இஷ்யூஸ். என்ன இஷ்யூஸ்னா, வி கேர்ள்ஸ் வில் பி இன்சைட் த ஹவுஸ், எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே இருப்போம். நம்ம சிரிச்சு விளையாண்டுட்டே வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு என்ன செய்யணுமோ அப்படியே போயிட்டு இருந்துச்சு. பட் இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் மென். மென் வந்து அப்படி வீட்டுக்குள்ள இருந்ததே கிடையாது. எப்பவுமே வெளியில போவாங்க, ஒரு 4 பேரை பார்ப்பாங்க, பேசுவாங்க, சிரிப்பாங்க, அன்னைக்கு நடந்ததை சொல்லுவாங்க, அப்படியே மறந்து போயிடும். அன்னைக்கு நடந்ததை சொல்லுவாங்களான்னு கூட தெரியாது, பட் தென் அப்படியே மறந்துடும். அவங்க அந்த அந்த ஒரு எமோஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்காதனால மோஸ்ட் ஆஃப் த மென் காட் டிப்ரெஸ் டியூரிங் கோவிட் 2025 அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டு இது ஒரு நான் சொல்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ஃபேக்டா கூட எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் கோவிட் 2020க்கு அப்புறம் ஸ்டில் வி ஆர் இன் அ பேண்டமிக். இந்த பேண்டமிக்ல இருக்கோம்னு யாரும் நமக்கு சொல்லவே இல்லை, பட் வி ஆர் இந்த பேண்டமிக். என்ன பேண்டமிக்னா, எமோஷனல் ஹெல்த், எமோஷனல் மென்டல் ஹெல்த் பேண்டமிக்ல இருக்கும். எல்லாரும் கேளுங்களேன், இப்ப யார்கிட்ட கேட்டானாலும் ஐ எம் ஸ்ட்ரெஸ், ஐ எம் டிப்ரெஸ், நான் தூக்கம் வரல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க. சோ
இந்த எமோஷனல் திங்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு அஃபெக்ட் 2020 கோவிட் அண்ட் வி ஆர் இன் தட் பேண்டமிக். ஸோ இந்த எமோஷனல் சப்போர்ட் வந்து ஒரு ஃப்ரெண்டால கொடுக்க முடியும். இதை பத்தி ஒன்றும் நிறைய பேசலாம், பட் தென் லாஸ்ட் ஸ்லைட்ல பேசலாம். தென் ட்ரஸ்ட் அண்ட் இன்டிமெசி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ட்ரஸ்ட் இருந்தா மட்டும்தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். எஸ், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட வாட் பேஸே அந்த ட்ரஸ்ட் தான். அது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கும், உன்னை பத்தி நான் அப்படி சொல்லி சிரிச்சனோ, நம்மளோட ஃப்ரீயா நம்ம எப்படி நினைக்கிறோமோ அது நம்மளால சொல்ல முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட மட்டும்தான், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான். வேற யாருக்கிட்டையும் நம்மளால அப்படி சொல்ல முடியாது. பிகாஸ் மனசுல உள்ளது அப்படியே சொல்றதுக்கு ஈவன் நம்ம அப்பா அம்மாட்ட அப்படி இருக்க மாட்டோம். we have 3 phases in our life ன்னு சொல்லுவோம். வெளியில ஒரு ஃபேஸ் காட்டுவோம், அம்மா அப்பாட்ட ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஃபேஸ் காட்டுவோம், அதர் நமக்குன்னு ஒரு ஃபேஸ் தெரியும் தெரியுமா? அந்த ஃபேஸ் நம்ம யார்கிட்ட காட்டுவோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் காட்டுவோம். ஜஸ்ட் கோ பேக் டு யுவர் ஃப்ரெண்ட்ஷிப். உங்களோட காலேஜ் டேஸ்க்குள்ள போங்க. போனப்போ யூ வில் ஹாவ் அ கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கேங்கா சுத்தி இருக்கலாம், நம்ம சேர்ந்து கேண்டீன் போயிருந்திருக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணி இருந்திருக்கலாம், யாரையோ பார்த்து கமெண்ட் பண்ணி சிரிச்சிருந்திருக்கலாம். அந்த லைஃப் இப்ப ஏன் நமக்கு கிடைக்கல அப்படின்னு கேட்டோம்னா, we are not getting a trusted persons. ட்ரஸ்ட் எந்த இடத்துல இருக்கோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஈவன் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட கால் பண்ணோம்னா அவங்க கிட்ட பேசுறப்போ வந்து அந்த விட்ட கதையில இருந்து பேசுற மாதிரி இருக்கும். தட்ஸ் ட்ரஸ்ட். அடுத்து இன்டிமெசி. சில விஷயங்கள் சில வீட்டை மட்டும்தான் ஷேர் பண்ணுவோம். அது பிடிச்சவங்க கிட்டையும் ஹானஸ்டான பர்சன் கிட்டையும் தான் ஷேர் பண்ணுவோம். தட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். தென் ஷேர்ட் எக்ஸ்பீரியன்சஸ். ஃபர்ஸ்டே சார் சொன்னாங்களா, ஜெயக்குமார் சார் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், ஷேரிங் திங்ஸ் அண்ட் ஷேரிங் காமன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. எஸ், ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுதான். ஒரே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், 2 பேரும் சேர்ந்து ஒரே விஷயத்த செய்யற மாதிரி இருக்கும். எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றப்போ நமக்கும் அதே இது தோணிருக்கு, ஆமா எனக்கும் அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரெண்டுக்காண்டி எவ்வளவு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. ஒய்ஃப் கிட்ட கூட அப்படி அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, வீட்டுல பேரண்ட்ஸ் கிட்ட கூட அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதர் ஃப்ரெண்டு சொன்னா ஓகே அப்படின்னு சொல்லி தலையாட்டுவாங்க. சோ இந்த மாதிரி விஷயம் எனக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சமீபத்துல நான் கேட்ட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னு கேட்டா, நம்ம எல்லாத்துக்கும் தெரியல, ஆர்யா அண்ட் சந்தானம். சோ அவங்க ஒரு ஆடியோ லஞ்ச்ல சொல்லியிருந்தாங்க, ஆர்யா வந்து சந்தானம் ஒரு வீடு வாங்கியிருந்தாங்களாம். அந்த வீடை பார்த்த உடனே ஆர்யா பார்த்துட்டு இந்த வீடை வந்து டிமாலிஷ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். டிமாலிஷன் பண்ணிட்டு புதுசா கெட்டு அப்படின்னு சொன்னாங்களாம். அண்ட் ரதர் சந்தானமும் அதை செஞ்சுட்டாங்களாம். தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் தட் இஸ் அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறாங்க பாத்தீங்களா, அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் இருக்கும். ரதர் இப்போ நம்ம ஃபேமிலி கிட்ட எல்லாம் போனோம்னா அந்த அளவுக்கு we won't be having that kind of friendship. சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஸ்டேஜஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து கான்டாக்ட் அண்ட் அக்யூரன்ஸ் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆளை பார்த்தோன்னே ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும்ல, ஹாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கான்டாக்ட் கேட்டு வச்சுக்கோல. அதுக்கப்புறம் அவங்களை ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கும், வே ஆஃப் ஸ்பீக்கிங்கா இருக்கலாம், இல்ல நம்மள மாதிரி அவங்க செய்யற விஷயங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும். someone or either you or the other person will take some initiative to call you. உங்களுக்கு கால் பண்றதா இருக்கட்டும், இல்ல 2 பேத்துக்கு கிரிக்கெட் பிடிச்சிருக்கோம், அது ரிலேட்டடா நீங்க பேசியிருப்பீங்க, அப்படியே செகண்ட் மீட்டிங்னு ஒண்ணு வரும் தெரியுமா, செகண்ட் மீட்டிங். சோ அந்த டைம்ல வந்து ஹவ் யூ ஆர் டெவலப்பிங் அ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுதான் இன்வால்வ்மெண்ட். அதுக்கப்புறம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், எல்லாமோலாம் பேசுவோம், எதுல ஆரம்பிச்சோம் எதுல முடிச்சோன்னே தெரியாது. ஃப்ரெண்ட்ஷிப்ல உள்ள பிக்கஸ்ட் திங் அதுதான், எதுல ஆரம்பிச்சோம் எதுல முடிக்கிறோன்னே தெரியாது, அந்த அளவுக்கு பேசுவோம். தென் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ். எஸ், ஆக்சுவலி லேடிஸ் யூஸ் டு ஷேர் எவ்ரிதிங் டு தேர் ஃப்ரெண்ட்ஸ், பட் ஜென்ஸ் அப்படி ஷேர் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ரேரா தான் அப்படி ஷேர் பண்ணுவாங்க. அப்படி அவங்க ஷேர் பண்றாங்கன்னா தட்ஸ் அ ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அந்த இன்டிமேட்டா மனசுல என்னெல்லாம் இருக்கும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணி அவங்க கிட்ட வந்து மனசை திறந்து பேசுறதா இருக்கட்டும், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதா இருக்கட்டும், தட்ஸ் தீஸ் ஆர் த ஸ்டேஜஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ நீங்க இன்டிமெசி வரையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்றீங்கன்னா, இப்ப எல்லாருக்கும் நான் சொல்றப்போ ஏதோ ஒரு பர்டிகுலர் பர்சன் உங்களுக்கு ஞாபகம் வரும், ஏதோ ஒரு பர்டிகுலர் பர்சனோட நேம் ஞாபகம் வரும். ஜஸ்ட் திங்க் அபவுட் தட் நேம். அந்த நேம் வந்து உங்களுக்கு இந்நேரம் நான் இப்ப சொல்றது எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கலாம். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இஸ் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். இதான் நம்ம டாபிக், மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். இம்ப்ரூவ்ட் வெல்பீயிங். ஃப்ரெண்டு கூட இருந்தோம்னா ஸ்ட்ரெஸ் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எஸ், ஸ்ட்ரெஸ் எல்லாரும் சொல்ற இந்த வார்த்தை ஸ்ட்ரெஸ். ஃபைட் அண்ட் ஃபைட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்க எங்களோட டேர்ம்ஸ் அப்படிதான் சொல்லுவோம், ஃபைட் அண்ட் ஃபிளைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ், எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கூல் பண்ற ஒரே விஷயம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஃப்ரெண்ட்கிட்ட போய் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வந்தாலே அப்படியே மைண்ட் கிளியரா இருக்கும்.
நிறைய விஷயம் நமக்கு ஒரு என்லைட்மெண்ட் இருக்கும், என்ரிச்மெண்ட் இருக்கும். இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட மட்டும் தான் இருக்கும். எஸ், வி யூஸ் டு சே தட் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் நிறைய பேத்துக்கு குறைஞ்சனாலேயோ இல்ல இந்த ட்ரஸ்ட் வர்த்தியான ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்காதனாலயோ என்னன்னு தெரியல, வி கவுன்சிலர்ஸ் ஆர் கெட்டிங் இன்வால்வ் இன் இட். இப்ப எங்க கிட்ட பேசுறப்போ எங்ககிட்ட வந்து நிறைய பேர் அவங்களோட ஹாப்பினஸ் சொல்லுவாங்க அண்ட் அவங்களோட வாட் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகுறதுக்கு நாங்க நிறைய விஷயம் ஹெல்ப் பண்றோம். பட் தென் பாயிண்ட் டு பி நோட்டட், ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா நாங்களாம் தேவைப்பட மாட்டோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட் வச்சுக்கிறீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்காது, டென்ஷன் இருக்காது, ப்ரெஷர் இருக்காது. ஸோ எவ்ரி திங் வில் பி கமிங் டு ஒரு ஒரு ஸ்டாட்டிக் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ், எஸ், சோஷியல் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சுன்னா, வில் ஹாவ் அ குட் பிசிக்கல் ஹெல்த். எஸ், ஆக்சுவலி 3 கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும்னு சொல்லுவோம். மார்னிங் எந்திரிச்சோடனே ஒரு பிசிக்கல் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்காண்டி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கலாம். மேபி நீங்க ஒரு ஜாகிங் போறதா இருக்கட்டும், ஒரு ஜிம்முக்கு போறதா இருக்கட்டும், ஜிம்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்றது. அண்ட் தேர் ஷுட் பி அண்ட் வாட் ஒரு போட்டியோட ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா இட் வில் பி அ ஹெல்தி ஃப்ரெண்ட்ஷிப். நான் இன்னைக்கு இவ்வளவு ஸ்டெப்ஸ் ரன் பண்ணலாம்னு இருக்கேன், இவ்வளவு ஸ்டெப்ஸ் வாக் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ ஹாவ் சம் காம்படேட்டிவ் ஃப்ரெண்ட்ஷிப். தென் செகண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பேஷன் ரிலேட்டடா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். பேஷன் இந்த சென்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஹாபில ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அதை வச்சு நீங்க 2 பேர், நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் நிறைய இப்பெல்லாம் யூடியூப்ல வீடியோஸ் இதெல்லாம் வர்றதெல்லாம் பிளாகரா இருக்காங்க. அதெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா ஜஸ்ட் தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் டுகெதரா சேர்ந்து ஒரு விஷயம் பண்றாங்க. ஸோ இட் கிவ்ஸ் தட்ஸ் தேர் பேஷன் தட் ஏர்ன்ஸ் மணி டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஷனேட்டா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அந்த விஷயம் இருந்துச்சுன்னா நமக்கு பர்சனல் growth-உம் நிறைய இருக்கும். தென் தேர்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு நம்ம ஒர்க் ரிலேட்டடா ஃப்ரெண்ட்ஷிப், நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃப் டெவலப் பண்றதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம். ஸோ 3 கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. சம்டைம்ஸ் ஆல் டுகெதரா சேர்ந்து நமக்கு ஒரு ஃப்ரெண்டாவே இருக்கலாம். இல்ல சம்டைம்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஃப்ரெண்டா கூட நமக்கு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா ஒரு பிசிக்கல் ஹெல்த் நல்லா மெயின்டைன் ஆகும். தென் நமக்கு பர்சனல் growth இருக்கும், நிறைய ஏர்னிங்கும் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ இந்த மாதிரி ட்ரைனிங், இப்போ நீங்க ஒரு கம்யூனிட்டியில இருக்கீங்க, ஜெய்சேங்கிற கம்யூனிட்டியில, இந்த கம்யூனிட்டியில யூ ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஒன் பர்சன் ஆர் அதர். சம்திங் நமக்கு நமக்கு அவங்க விஷயம் பண்ணது பிடிச்சிருக்கோம். ஸோ அந்த விஷயத்தினால நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம அவங்க கூட வந்து பாண்ட் ஆயிருப்போம், நல்ல ஒரு பாண்டிங் இருந்திருக்கும். ஸோ அது மூலயமா அவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, டேலண்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஸோ சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்ஸ் சொல்லுவோம். ஒரு கனெக்ஷன் அண்ட் அதான் நான் வேவ் லென்த் ஒரு பாயிண்ட் சொன்னேன், கைண்ட் ஆஃப் வேவ் லென்த். எனக்கு அது பிடிக்கும்னு சொல்லிச்சுல அவங்களும் பிடிக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ இதுதான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஷிப். எஸ், ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? எஸ், எஸ், ஒரு எஸ் மட்டும் சொல்லலாம். எஸ், சூப்பர். எஸ், ஸ்ரீகாந்த் சார் எஸ் சொல்லியிருக்காங்க. இது ஒரு சின்ன ஆக்டிவிட்டி தான், ஜஸ்ட் ஒரு விஷுவலைசேஷன் தெரப்பின்னு சொல்லுவோம். வி யூஸ் டு கிவ் திஸ் தெரப்பி. எஸ், கண்ணை மூடிக்கலாம். எல்லாருமே எங்க உட்கார்ந்து இருக்கோமோ அந்த இடத்துல அப்படியே கண்ணை மூடிக்கலாம். ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கலாம். எஸ், மூச்சை வெளியே விடுறப்போ அப்பா அப்படின்னு சொல்லி விடணும். 3 times. 1, 2, 3. எஸ், ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுங்க. I'll take you to some other place. ஜஸ்ட் கண்ணை மூடி நான் சொல்ற விஷயத்த அப்படியே இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ 5 to 10 minute செஷன். ஐ won't take that much long time. எஸ், ஸோ அப்படியே ரிலாக்ஸா ஃபீல் பண்ணிட்டு லைஃப்ல நடந்த சில விஷயங்கள் பத்தி அப்படியே யோசிப்போம். நான் சொல்றத மட்டும் அப்படியே காதுல கேட்டுக்கோங்க. எஸ், ஜஸ்ட் கோயிங் பேக் டு யுவர் லைஃப். ஒரு 90s நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் காலேஜ் போறீங்க, ஏதோ பிடிக்காம ஒரு கோர்ஸ்ல தான் காலேஜ்ல சேர்த்து விட்டாங்க. வீட்டுல பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்திருந்திருப்பாங்க. சில பேர் ஆசைப்பட்டு கூட அந்த அந்த காலேஜ் போயிருக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம்குள்ள என்டர் ஆக்கீங்க. என்டர் ஆனோடனே பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ கண்ணு தேடுது, ஏதோ ஒரு இடத்துல போய் உட்கார்றீங்க. எய்தர் அ ஃபர்ஸ்ட் பெஞ்ச், எய்தர் அ மிடில் பெஞ்ச் ஆர் அ லாஸ்ட் பெஞ்ச், ஏதா கூட இருக்கலாம். வேகமா போய் உட்கார்ந்துட்டீங்க அந்த பெஞ்ச்ல. ஏன் அந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு இப்போ வரையும் உங்களுக்கு தெரியல. உங்களோட பிளேஸ்க்கு போய் உட்கார்ந்துட்டீங்க, பேக் ஓரமா வச்சுட்டு. பக்கத்துல யாரோ உட்கார்ந்துருக்காங்க. ஹைன்னு ஒரு சின்ன ஸ்மைலோட
ஹைன்னு சொல்றீங்க. அவங்க உங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க. நீங்க உங்க பேர் சொல்றீங்க. அவங்ககிட்ட அவங்க பேர் கேக்குறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. பக்கத்துல ஏதோ இதுதான் அந்த வேவ் லென்த் நான் சொன்னது. ஏதோ ஒரு வேவ் லென்த் எதுக்கோ அங்க போய் உட்கார்ந்தோம். அவங்க கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட் வந்திருக்கும். எஸ், பேச ஆரம்பிக்கிறீங்க. கிளாஸ் நடக்குது, ஜாலியா போயிட்டு இருக்கு. காலேஜ் பிடிக்காம தான் உள்ள போயிருப்போம். படுத்து தூங்கி இருப்போம். பல பேரை பார்த்து சிரிச்சிருப்போம். ஸ்டாஃப்ஸை பார்த்து கமெண்ட் அடிச்சிருப்போம். அதே இடத்துல உட்கார்ந்து பிட் அடிச்சிருப்போம். அந்த பேப்பர்ஸை பாஸ் பண்ணியிருப்போம். படிக்காம பல நாள் இருந்தது உண்டு. கிளாஸ்ல ஏதோ ஒரு பையன் பேரை சொன்னோடனே ஹோல் கிளாஸும் சிரிச்சிருப்போம். எஸ், அந்த நினைவுகள் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். யூ ஆர் கெட்டிங் இன் டு தேர்ட் இயர் ஆஃப் யுவர் காலேஜ், ஃபைனல் இயர். ஃபேர்வெல்லாம் நடக்குது. அப்போ ஒரு விஷயம் நீங்க பிளான் பண்றீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றீங்க. எஸ், எல்லாரும் சேர்ந்து எங்க போலாம்னு யோசிச்சேன். கடைசியில கொடைக்கானல் போலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு ஆசையோட, சின்ன ஆசையோட அந்த பிளான் ஆரம்பிக்குது. அப்படியே அந்த ஆசை பெருசாகுது. நம்ம அப்படியே கொடைக்கானல் கிளம்பி போறோம். ஒரு வேன் புக் பண்றீங்க. எல்லாரையும் 7 o'clock மார்னிங் ரெடி ஆக சொல்றீங்க. எல்லார் வீட்டுக்கும் போய் பிக்கப் பண்றீங்க. பேக் பேக் பண்றீங்க. அங்க ஒரு ரூம் போடுறீங்க. ரிசார்ட்ல ரூம் போடுறீங்க. பேக் எல்லாம் பேக் பண்ணி, பேக் வந்து வேன்குள்ள போயிருச்சு. எல்லாரும் ஏறி உட்கார்ந்துடுறீங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கார், அந்த வேன் ஸ்டார்ட் ஆகுது, மூவ் ஆக ஆரம்பிக்குது. எஸ், நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். என்ன பேசுறோம்னே தெரியல. ஆனா எல்லாரும் பேசுறோம், சிரிக்கிறோம், பாட்டு போடுறோம், டான்ஸ் ஆடுறோம். ஒரே என்ஜாய்மெண்டா இருக்கு. ஸோ அந்த லைஃப் எவ்வளவு நல்லா இருந்துச்சு. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான லைஃப். யாரையும் பத்தி யோசிக்கல. சாரி, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான லைஃப். ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த இடத்துக்கு போறீங்க. போயிட்டே இருக்கிறப்போ திடீர்னு ஒரு இடத்துல வேனை பார்க் பண்ணிட்டு இளநீ குடிக்கலாம்னு சொல்லி போறீங்க. இளநீ குடிக்கிறீங்க. நல்லா ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறீங்க. சாரி, நல்லா ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறீங்க. யாரோ இருந்த ஒரு சிட்சாட்டா இருக்கட்டும், என்ஜாய்மெண்டா இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து திரும்பி வேன்குள்ள போறீங்க. திரும்பி டான்ஸ் ஆடிட்டு, பாட்டு பாடிட்டு, என்ஜாய் பண்ணிட்டு, லைஃப்ல எதையும் யோசிக்காம ஜாலியா போயிட்டு இருக்கு. போய் ரிசார்ட் நெருங்கிட்டீங்க. ரிசார்ட்ல போய் அவங்கவுங்க ரூம்குள்ள போய் செக்இன் பண்ணிட்டு, பேக் எல்லாம் அங்க வச்சுட்டு, நீங்க மட்டும் நடந்து அப்படியே ஒரு கிராஸ்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஏன்னா அங்கிட்டு ஓரத்துல உங்களுக்கு ஒரு தண்ணி சத்தம் கேக்குது. அந்த தண்ணி சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு தெரியல. அது அப்படியே நோக்கி மெதுவா அடி மேல அடி வச்சு நடந்து போயிட்டே இருக்கீங்க. நடந்து போயிட்டே இருக்கிறப்போ, அப்படியே மெதுவா போறப்போ அது நல்லா கிரீனிஷா இருக்கு அந்த ஏரியா. அப்படியே கிராஸ்ல எல்லாம் டியூ டிராப்ஸ் இருக்கு. போட்டிருக்க ஸ்லிப்பர் அவுத்துட்டு மெதுவா அந்த டியூ டிராப்ஸ்ல நடக்கிறீங்க. அவ்வளோ எக்ஸைட்டிங்கான ஃபீலிங். அப்படியே அந்த கூல் ஏர், அப்படியே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே மெதுவா போறீங்க. போய் அங்க பார்த்தா ஒரு ஸ்ட்ரீம் ஓடிட்டு இருக்கு. தண்ணி அப்படியே மெதுவா ஓடிட்டு இருக்கு. அந்த தண்ணிய பார்த்தோன்னே அந்த தண்ணி சத்தம் நமக்கு என்னமோ பண்ணுது. மனசுக்கு ஏதோ ஒரு நிம்மதி கொடுக்குது. அந்த தண்ணிக்கு நடுவுல ஒரு சின்ன பாறை இருக்கு. அந்த பாறை மேல ஏறி உட்கார்றீங்க. அப்படியே காலை தண்ணிக்குள்ள வச்சோடனே அப்படி ஒரு குளிருது. ரொம்ப நல்லா இருக்கு அந்த ஃபீலிங். அப்படியே அந்த பாறை மேல ஏறி உட்கார்ந்துட்டு அப்படியே காலை தண்ணிக்குள்ள விட்டுட்டு அப்படியே பாக்குறீங்க. அது ஒரு ஈவினிங் டைம். ஸோ சன் செட் ஆகுது. அப்படியே ப்ளூ கலர்ல வானம், ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல சன் செட் ஆகுது. இங்கிட்டு ரிவர் ஒண்ணு நம்ம கண்ணுக்கு தெரியுது ப்ளூ கலர்ல. சாரி, ஸ்ட்ரீம். அந்த ஸ்ட்ரீம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே சுத்தில கிரீன் கலர்ல பச்சை பசேர்னு ஃபுல்லா மரங்களா இருக்கு. மனசு ரொம்ப நல்லா இருக்கு, நிம்மதியா இருக்கு. அப்ப இந்த ஃப்ரெண்ட்ஸோட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் யோசித்து பாக்குறோம். எவ்வளவு நல்லா இருந்துச்சு லைஃப், எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு உணர்ந்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம இதெல்லாம் யோசிக்கல நம்ம லைஃப் எப்படி மாறும்.
எவ்வளவு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையை நீங்க இப்போ இருக்கிற பொசிஷனுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நீங்க முயற்சி பண்ணியிருப்பீங்க, எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி இருப்பீங்க ரெக்கக்னைஸ்டு பொசிஷன் வர்றதுக்கு அப்படிங்கிற எந்த நினைப்பும் இல்லாம ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு லைஃபோட அப்படியே அந்த சத்தம் கேட்க கேட்க மனசு நிம்மதியா இருக்கு. திருப்பி உங்க ரூமுக்கு போறீங்க, ரொம்ப ஹாப்பியா ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்றீங்க, சீட்டு கட்டு விளையாடுறீங்க, திருப்பி வீட்டுக்கு வந்துடுறீங்க. ரொம்ப லைஃப் நல்லா இருந்திருக்கு. இப்போ நம்ம அதை யோசிக்கிறப்பவே நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்திருக்கும், மனசு ரொம்ப நிம்மதியா இருந்திருக்கும். எஸ், திங்க் அபவுட் தீஸ் திங்ஸ். ஏன் இப்போ அந்த லைஃப் இல்ல? இப்போ நம்ம இந்த ஜூம் மீட்டிங் க்ளோஸ் பண்ணிட்டு போனா பேக் டு அவர் லைஃப். நம்ம லைஃப்ல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. ஒரு கஷ்டங்கள் இந்த சென்ஸ் அடுத்தடுத்து வேலை, அடுத்தடுத்த ப்ரெஷரைஸ்டா இந்த ஒர்க் முடிச்சுட்டு அடுத்த ஒர்க் போகணும், வேகமா சாப்பிடணும், வேகமா தூங்கணும். ஏன் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிருக்குமே, இன்னைக்கு நான் பேசுனதுல உங்களுக்கு ஏதோ ஒரு ஃப்ரெண்டு ஞாபகம் வந்திருக்கும். முடிஞ்சா ஒரு 10 நிமிஷம் போன் போட்டு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறங்க, கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ்டா இருக்கும், ரொம்ப ஃபீலிங்ஸ் நல்லா இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி லைஃப்ல நம்ம எதை நோக்கியோ ஓடுறோம், லைஃப்ல பல விஷயங்களை மறந்துடும். எஸ், லைஃப் இஸ் ஆல் அபவுட் த 7 minutes அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த எண்ட் ஆஃப் அவர் லைஃப் நமக்கு ஒரு 7 minutes ட்ரீம் மாதிரி நம்ம வாழ்ந்த வாழ்க்கை நம்ம கண் முன்னாடி வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எஸ், வி சைக்காலஜிக்கலி வி சே தட் த தாட்ஸ், நம்ம தாட்ஸ் எல்லாம் ட்ரீம் மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம மைண்ட்ல. ஸோ அந்த ட்ரீம்ல எது எது இம்பார்ட்டண்டா இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம டிசைட் பண்றதுதான் நம்ம லைஃப். அந்த 7 minutes வீடியோ ரொம்ப அழகாவும் ஹாப்பியாவும் ப்ளே பண்ணணும். அப்படி ஹாப்பியா இருக்கும்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், ப்ரெஷரைஸ்டா இருக்கும், அப்படிலாம் தோன்றவங்க கண்டிப்பா இன்னைக்கு போன் ஜூம் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் டின்னர் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்க. யூ வில் பி கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ், யூ வில் பி வெரி ரியலி ஹாப்பி. ஸோ ஹாவ் அ குட் ஃப்ரெண்ட்ஷிப், ஹாவ் அ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். அண்ட் இஃப் தேர் இஸ் நோ ஸ்ட்ரெஸ், யுவர் பிசிக்கல் ஹெல்த் வில் பி ரியலி ரியலி குட். பிசிக்கல் ஹெல்த் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னா வி கேன் ரன் ஃபார்வர்ட் வித் மோர் சக்சஸ். ஸோ சக்சஸோட லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும்னு சொல்லி ஐ கன்க்ளூட் திஸ். அண்ட் this is Sadan Galis Ritika signing off. Bye, take care. Thank you very much. Thank you, madam, for this wonderful session. You have taken us on the warmth of friendship, wherein, as counselor itself, you have found the root cause of the problem. Maintaining friendships is a key for happiness and to enjoy the life. Now the floor is open to two participants to share their feedback. Sure, madam, sir. Madam. Participants, please, you can unmute yourself and you can share the feedback. Madam. Sir, Tirukumar. Yes, yes. Thank you, sir. Madam, very happy evening. உண்மையிலே இந்த ஈவினிங்கை ரொம்ப ஹாப்பியா மாத்துனீங்க. என்னோட அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்து திரும்ப ரீகலெக்ட் பண்ண ஒரு ஃபீல் இருந்தது. அந்த ஸ்டேஜ்ல நான் எப்படி இருந்தனோ அந்த ஃபேஸ் என்னால ரெகனைஸ் பண்ணி இப்போ பார்க்க முடிஞ்சது. என்னோட ஃப்ரெண்ட்ஸோட அந்த நாள் நீங்க சொன்ன மாதிரி அதே அந்த ஒரு டூர் போனது, அந்த கிராஸ் எல்லாமே நான் ஃபீல் பண்ணேன். ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் கிடைச்சது. ரொம்ப அருமையான ஒரு பழைய நினைவுகளை கொண்டு வந்தீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் அது நீங்க சொன்ன விஷயம் தான். ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து எனிதிங் இஸ் பாசிபிள். ஒரு ஃப்ரெண்டு வந்து அவர் தான் ஆல். ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு மாமா, ஒரு மச்சான், ஒரு அண்ணன், ஒரு தம்பி, இது எல்லா ரோலும் ப்ளே பண்றது யார் அப்படின்னு பார்த்தா அது வந்து ஃப்ரெண்டு தான். ரொம்ப நல்ல செஷன் மேடம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச் சார். Any more participants? Any one person can share the feedback, or we can proceed with the next point of agenda. Madam, we hand over for your closing remarks, madam. We invite you for your closing remarks. Over to you, madam. ஓகே சார். எஸ், க்ளோசிங் ரிமார்க்ஸ்ல என்ன மாதிரி சொல்லணும் சார்? என்னோட ஒர்க் ரிலேட்டடா ஏதோ சொல்லலாமா சார்? என்ன சார் சொல்லலாம்? Yes, madam. Yes, madam. You can share your work related and you can share your experience with the JC Ranipet Power City. Okay, okay, sir. Yes, actually JCI-ல என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் கமலா கார்த்திக் சார் சொல்லி யூ ஹேட் இன்வைட்டட் மீ அண்ட் ஐ ஹவ் பீன் பார்ட் ஆஃப் JCI ஃபார் த லாங் ஒரு 7 to 8 இயர்ஸாவே JCI-ல இருக்கேன்.
சிவகாசில ஜேசி மெஜஸ்டிக்ங்கிறதுல தான் என்னோட கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. தே ஆர் த ஒன் ரெகக்னைஸ்ட் மீ ஐ ஹாவ் திஸ் டேலண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ ஜேசி இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் தென் தமிழா கார்த்திக் சார், நான் உங்களை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஹீ இஸ் த ஒன் ஹூ மோல்டட் மீ அண்ட் ஹீ இஸ் மை மென்டார் டூ. அவங்க இப்ப இல்ல இந்த இடத்துல, பட் தென் ப்ளீஸ் டூ இன்ஃபார்ம் தெம். என்னோட இன்ஸ்பிரேஷன் கூட சொல்லலாம். சார் கேட்டா என்னனாலும் நான் செய்வேன், அந்த அளவுக்கு தமிழா கார்த்திக் சார் இஸ் ஜேசிஏல அவங்க பண்ற விஷயம், ஹீ இஸ் மை மோட்டிவேட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அவர் மூலயமா எனக்கு இத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. திருக்குமரன் சாரா இருக்கட்டும், ஸ்ரீகாந்த் சாரா இருக்கட்டும், கிரி சார் அண்ட் ஜெயக்குமாரன் சார், பாஸ்கரன் சார், அண்ட் மோர் ஓவர் நேத்து என்கிட்ட பேசுற செந்தில் சார், எல்லாருமே ரொம்ப கைண்டாவும் ரெஃப்ரெஷ்டாவும் என்ன இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ஐம் அ கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். அண்ட் நான் இந்த ஒர்க் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்த தெரப்பி தான் நான் நிறைய பேருக்கு தெரப்பிஸ்டிக்கா பண்ணிட்டு இருக்கேன். ஐம் அ சைக்கோ தெரபிஸ்ட். ஸோ யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க, டிப்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா என் நம்பர் ஷேர் பண்ணி சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கால் பண்ண சொல்லுங்க. And we are guiding them with their stress-free life. So this is a short intro about me. Thank you, sir. Thank you very much. Thank you for giving the biggest stage. Thank you, sir. Thank you, madam. It was a very wonderful session, madam. We all people who have joined the session has really gone back to our nostalgic times during college and all, and those memories recreated in our mind in this 7 minutes that session, madam. And it was very professional session taken by you, madam, short and clear. And thank you, madam. Thank you for spending your time and making this session and sharing your valuable inputs to our participants, madam. Now, on behalf Thank of you. JCA Ranipet Power City, I propose a vote of thanks, madam. First, I thank JCA Ranipet Power City Online Living Ethics Online Training Program Committee for their idea and implementing this program continuously every day at 8:15 p.m. I thank the president, past presidents, and also the members of the LOM for their continued support. I thank all the participants for joining this session, and our special thanks to our trainer, madam, today, who has joined today and then make this session more valuable and taking us on various insights and importance of the friendship. Before closing the session, announcement of tomorrow's program. Tomorrow's program is on appreciativeness by JFM Christy Henithavan. I request every participant to join this Zoom ID 2025 365 815 with the password 2025 at 8:15 sharp. Also, please note that all these training programs are getting uploaded in YouTube in JCA Ranipet Power City channel. In case if you miss this program, you can see that in a day's gap and you can share it to your friends also. Thank you one and all. JCA Ranipet Power City Living Ethics Online Training Program is hereby adjourned. Thank you. Thank you, sir.